வயல் வேலையை முடிச்சிட்டு சிவையா பார்வதி வீட்டுக்கு வரும்போது வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு சின்ன பொண்ணு ஹரிதா அழுதுகிட்டு இருந்தா. பார்வதி, நீ போய் சமையல் பண்ண, ஹரிதா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிவையா சொன்னதும் பார்வதி வீட்டுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் சிவையா ஹரிதா பக்கத்துல வந்து, என்னம்மா இது? அக்கா அங்க என்ன வேலையில இருக்காளோ என்னவோ, 2 நாளா அவ போன் பண்ணலன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா எப்படி? அக்கா கண்டிப்பா போன் பண்ணுவா. இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடம்புதான் வீணா போகும். வா, எழுந்துச்சு உள்ள வாமா, வா. அப்பா, சந்திரிகா அக்கா காணோமா அப்பா? மாலதி அக்காவுக்கு போன் பண்ணப்பா அவங்க சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? அக்காவ காணுமா? ஆமா அப்பா, 2 நாளா அக்காவை காணோமா. போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வருதாப்பா. காணாம போறதுக்கு உங்க அக்கா என்ன பொருளாமா? அவ நல்ல படிச்ச புத்திசாலி பொண்ணு. மாலதிக்கு ஒரு போன் பண்ணு, நான் கொஞ்சம் மாலதி கிட்ட பேசணும். இப்ப மாலதி அக்காவோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான்ப்பா வருது. அத கேட்டதுமே சிவையா மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அழாதம்மா, அக்காவுக்கு ஒன்னும் ஆகாது. அப்பா, நாம சிட்டிக்கு போகணும்ப்பா இப்பவே. அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலாமா? வேண்டாப்பா, அம்மா கிட்ட சொன்னா அவங்க பதட்டம் ஆயிடுவாங்க. நம்ம கூடவே பட்டணத்துக்கு வரேன்னு அடம் பிடிப்பாங்க. அப்படி அப்பா பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி துணியெல்லாம் பேக் பண்ணி பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. சிவையா ஹரிதா ஆச்சரியமா பார்த்தாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதான் பட்டணத்துக்கு போறதுக்கு உங்க 2 பேருக்கும் துணி கொண்டு வந்துட்டேன். சீக்கிரமா 2 பேரும் பட்டணத்துக்கு போங்க. பெரியவ எங்க இருக்கான்னு பாருங்க. உங்க கூட நானும் வரேன்னு சொல்லி நான் அடம்லாம் பிடிக்கல. வரும்போது 3 பேரும் ஒன்னா மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவையா ஹரிதா ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. பார்வதி உள்ள போயிட்டாங்க. அம்மா சொன்னதை கேட்டல்லப்பா, அக்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரலாப்பா, பாப்பா. சிவையா சரி அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் பஸ் ஸ்டாப்க்கு வந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அங்க ஒரு பஸ் வந்துச்சு. 2 பேரும் பஸ்ல ஏறினாங்க. பஸ் அங்கிருந்து கிளம்புச்சு. பஸ் விட்டு இறங்கினதும் ஹரிதாவும் சிவையாவும் சிட்டில பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் யாரும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க. அத்தனை வண்டிங்க, பெரிய பெரிய பில்டிங், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஹரிதா, இவ்வளவு பெரிய சிட்டில உங்க அக்காவை போய் நாம எங்க தேடுறதுமா? தெரியலப்பா, ஆனா கண்டுபிடிச்சே ஆகணும். அக்கா எங்க இருந்தாலும் நாம தேடி கண்டுபிடிச்சுதான்ப்பா ஆகணும். நம்ம ஊருக்கு போகணும்னா அக்காவை கூட்டிக்கிட்டு போகணும். ஆனா தெரியாத இடத்துல இருந்து நாம தேட வேண்டாம்ப்பா. தெரிஞ்ச இடத்துல இருந்து தேட நாம ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம மாலதி அக்காவை தான் சந்திக்கணும். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அக்கா ஏன் காணாம போனான்னு அப்பதானப்பா புரியும். வாமா, நம்ம முதல்ல மாலதி இருக்கிற இடத்துக்கு போகலாம். அப்படி அவங்க 2 பேரும் ஆட்டோல ஏறி சிட்டில இருக்கிற மதுரா அபார்ட்மெண்ட் கிட்ட வந்தாங்க. அக்கா இருக்கிறது இங்க தானாமா? ஆமாப்பா, அக்கா போன்ல பேசும்போது நிறைய தடவை இந்த இடத்த பத்தி சொல்லிருக்கா. எனக்கு ஞாபகத்துல இருக்கு. வாங்கப்பா, அக்காவோட ரூமுக்கு போகலாம். அவங்க ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுத்ததும் ஆட்டோக்காரன் அங்க இருந்து போயிட்டான். சிவையா ஹரிதா சந்திரிகா மாலதி தங்கி இருக்கிற பிளாட்டுக்கு வந்தாங்க. மாலதி கிட்ட பேசினாங்க. மாலதி அவங்கள பார்த்ததும் பதட்டமானத ஹரிதா கவனிச்சா. எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது ஹரிதா. சந்திரிகாவோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. 3 நாள் ஆச்சு. யார் கூட போனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவ ஏதோ மறைக்கிறா அப்படின்னு ஹரிதாவுக்கு தோணுச்சு. 3 நாளா அக்காவை காணக்கா. எங்க கிட்ட உண்மையை சொல்றியாக்கா? அவ வருவா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா வரல. அதனாலதான் நான் உன்கிட்ட போன் பண்ணி சொன்னேன். நான் நிறைய இடத்துல அவளை தேடினேன். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன். ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல. அப்போ போலீஸ்ல சொல்லவாமா? போலீஸ்க்கு சொல்ல வேண்டாப்பா, அப்புறம் சந்திரிகாவுக்கு ரிஸ்க் ஆயிடும். அக்காவுக்கு ரிஸ்க்னு நீ ஏன்க்கா சொல்ற? போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்னா அக்காவை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்ல ஹரிதா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஊருக்கு போங்க. சந்திரிகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் சொல்றேன். அப்ப அக்கா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பைத்திய மாதிரி பேசாத ஹரிதா. காணாம போன சந்திரிகாவை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? இது சிட்டி, ரொம்ப பெரிய இடம். இங்க உன்னோட அக்கா மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 பேரு காணாம தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்ன உடனே அவங்க இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு உங்க அக்கா சந்திரிகாவை தான் தேடி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்களுக்கு இருக்கிற 100 கேஸ்ல இது ஒரு கேஸ், அவ்வளவுதான். தயவு செஞ்சு கோச்சுக்காதக்கா. நீங்க 2 பேரும் முதல்ல ஊருக்கு போங்க. இங்க நான் இருக்கேன்ல, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்கள வெளியில அனுப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டா. வாமா, வெளியில நின்னு உங்க அக்காவை தேடலாம். வேண்டாப்பா, நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல.
சந்திரிகா அக்காவை பத்தி மாலதி அக்காவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ள போனப்போ ஒண்ணு கவனிச்சேப்பா. ஆம்னங்க செருப்பு இருக்குப்பா. என்ன ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, ஆம்னங்க செருப்பு இருந்துச்சு. அக்கா நிறைய தடவை சொல்லிருக்கா, மாலதி அக்காவும் அவன் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இங்க இல்லன்னு. அப்ப ஆம்னங்க செருப்பு ஏன்பா வந்துச்சு? எது நடந்தாலும் மாலதி அக்காவுக்கு தெரியாம நடக்காதுலப்பா. மறுபடியும் ஹரிதா கதவை தட்டினா. அப்ப மாலதி வந்து கதவை திறந்தப்போ வெளியில 2 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மாலதி கோவமா திட்ட போனா. ஆனா ஹரிதா குறுக்குல வந்து, தயவு செஞ்சு எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோ அக்கா. இவ்வளவு பெரிய சிட்டில உன்னை தவிர எங்களுக்கு வேற யாருமே தெரியாதுக்கா. இப்படி எங்களை போன்னு சொன்னா நாங்க எங்க போறது? தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோ. சரி, உள்ள வாங்க. சிவையா ஹரிதா 2 பேரும் உள்ள போனாங்க. ஹரிதா டீ போடுற நேரத்துல வீடெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. ஹரிதா கொடுத்த டீய மாலதி குடிச்சா. என்ன மன்னிச்சிடுக்கா, நீ குடிச்ச டீல நான் மருந்து போட்டிருக்கேன். அதுக்கு முறிவு மருந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் ஹரிதா, என்ன காப்பாத்து. சந்திரிகா எங்க இருக்கான்னு நான் சொல்றேன், என்ன காப்பாத்து. முதல்ல சந்திரிகா அக்கா எங்க இருக்கான்னு சொல்லு. நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வரோம். சந்திரிகா அக்கா பார்வையில பட்டா மட்டும்தான் உன் உயிரை நான் காப்பாத்துவேன். அப்படி இல்ல உன் உயிர் போயிடு பாத்துக்க. அப்ப மாலதி ஒரு அட்ரஸ சொன்னா. வாப்பா, நம்ம அங்க போய் பார்க்கலாம். எனக்கு மருந்து, அதுக்கு ஏதாவது மருந்து கலந்துருக்கணும்ல. உண்மையை தெரிஞ்சுக்கதான் போய் சொன்னேன். சிவையா ஹரிதா 2 பேரும் மாலதி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்தாங்க. அங்க 2-3 வீடுங்க இருந்துச்சு. ஆனா மாலதி சொன்ன அடையாளப்படி ஒரே ஒரு வீடுதான் இருந்துச்சு. 2 பேரும் அந்த வீட்டுக்கிட்ட வந்தாங்க. பூட்டு போட்டு இருந்துச்சு. அங்க சுத்தி யாருமே இல்ல. சிவையா அங்க எங்கன்னு பாக்கும்போது ஹரிதா செவரேறி குதிச்சு ஜன்னல் வழியா உள்ள பார்த்தா. யாரோ சந்திரிகாவை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அக்காவை பார்த்ததும் ஹரிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த பூட்டை உடனே உடைச்சா. ஹரிதா, நான் வந்துட்டேன்க்கா, நீ எதுக்கும் பயப்படாத. சந்திரிகாவை கூட்டிக்கிட்டு ஹரிதாவும் சிவையாவும் ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க. அங்க உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவையா சந்திரிகாவை பார்த்து, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருமா? நானும் மாலதியும் ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. அந்த கம்பெனில நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அவங்க மிரட்டினாங்க. நான் அவங்க மிரட்டலுக்கு ஒத்துக்கல. அதனால யாரும் இல்லாத ஒரு வீட்டுல கொண்டு வந்து என்னை இப்படி கட்டி போட்டுட்டாங்கப்பா. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா இந்த தப்பு செய்ய நான் விட மாட்டேன்னு சொன்னதுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆமா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன்னுடைய நிலைமைக்கு காரணம் யாரோ அவங்க பேர்ல கேஸ் கொடுக்கலாம் வா. ஹரிதா, நீ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்திசாலியும் கூட. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஷயத்த சொல்லிட்டு நாம ஊருக்கே போயிடலாம் ஹரிதா. சரிக்கா. அங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எஸ்ஐ கிட்ட அவங்க உண்மையை சொன்னப்போ எஸ்ஐ சந்திரிகாவை பாராட்டினாரு. நாம சீக்கிரமா ஊருக்கு போலாமா? அங்க உங்க அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. எல்லாரும் பஸ்ல ஏறினாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா 4 பேரு வீட்டுல உட்காந்து சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.